ஹாய். நம்ம போன கதையில என்ன பார்த்திருப்போம்? பரீட்சித் ராஜா வந்து ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பாரு அவர் அனுசரிக்காததுக்கு. ஆனா, அவரோட பையன் வந்து பெரிய சாபம் விட்டிருந்திருப்பாரு. அதனால ஒரு பறவை பாம்பு வந்து அவர கடிச்சு அவரு சாம்பலோட சாம்பலா ஆயி இறந்து போயிருந்திருப்பாரு. நம்ம இப்ப அடுத்த கதைக்கு போலாம். இந்த கதை யார பத்தின்னு பார்த்தா பீஷ்மர பத்தி தான். நமக்கு தெரியும் பாண்டவர்கள் பரீட்சித் ராஜாவோட தாத்தா. பாண்டவர்களுக்கு ஒரு தாத்தா இருப்பார்ல, அவர்தான் பீஷ்மர். பீஷ்மர் வந்து மிகப்பெரிய வீரர். சரி, நம்ம கதைக்குள்ள போலாம். சாப்டர் 11 A Discourse from the Death Bed. குருக்ஷேத்திர போர் அப்பதான் முடியுது. அதுல பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க, கௌரவர்களை வீழ்த்திடுறாங்க. பாண்டவர்கள் 5 பேரு, ஆனா கௌரவர்கள் 100 பேரு. கௌரவர்கள் 100 பேர்ல 99 பேரை கொன்றது பீமர் தான். மீதி ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு, அவர் உயிரோட தான் இருப்பாரு, அவர் தான் துரியோதனன். கௌரவர்களோட மூத்த அண்ணன், அவர் மட்டும்தான் உயிரோடு இருப்பாரு. பாண்டவர்கள் 5 பேருமே நல்லா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மட்டும்தான் பாண்டவர்கள் கிட்ட இருப்பாரு. கிருஷ்ணரோட மொத்த படையுமே கௌரவர்கள் கிட்டதான் இருக்கும். அப்பயும் பாண்டவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப வந்து யுதிஷ்டருக்கு அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு மன அழுத்தமாவே இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்மளாலதான் 1000 பேர் இறந்திருக்காங்க, நம்ம அண்ணன் தம்பிகளையே கொண்டு இருக்கோம், இதை விட பெரிய பாவம் வேற ஏதாவது இருக்குமான்னு அவர் தன்னையே வீழ்த்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு, நான் ஒரு ராஜ்யத்துக்கு பேராசைப்பட்டு இந்த மாதிரி 1000 பேரெல்லாம் நான் கொண்டிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு பாவம் என்னதான் வந்து சேரும். இந்த பாவத்துக்கு நான் நரகத்துல மட்டும்தான் இருப்பேன், வெளியவே வர முடியாது. அந்த அளவுக்கு பெரிய பாவத்தை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. வியாச முனிவர் அந்த மாதிரி முனிவர்கள்லாம் வந்து என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. இது உங்க தப்பு இல்ல, நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க நல்லாதான் இருப்பீங்க, நீங்க ஒரு நல்ல ராஜா அப்படின்லாம் ஊக்குவிச்சு பாக்குறாங்க. ஆனா யுதிஷ்டருக்கு அந்த மன அழுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் கிருஷ்ணரே வந்து சொல்றாருன்னா பாத்துக்கோங்க. கிருஷ்ணரும் சொல்றாரு, இந்த பாவம் உன்னை வந்து சேராது, நீ நல்லதுதான் பண்ணிருக்க, கெட்டவங்களை தான் நீ வீழ்த்தி இருக்க, நல்லவங்களை வீழ்த்தல, அதனால உனக்கு பாவம் சேராதுன்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா யுதிஷ்டர் சொல்றாரு, என்னதான் கெட்டவங்களா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் ஒரு உயிர் தானே, நான் 1000 பேரை கொன்னுட்டேன், அந்த பாவம் யார போகும், எனக்கு தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்து, சரி இவன் இப்படியே இருந்தாலும் ராஜ்யத்தை ஒழுங்கா ஆள முடியாது, வேற யாருக்கும் ராஜ்யத்தை ஆள்ற அந்த ஆளுமையும் இல்ல, யுதிஷ்டர் தான் ஆண்டாகணும், வேற வழி இல்ல, இவரை நம்ம எப்படியாவது ஒழுங்குபடுத்திடணும்னு சொல்றாரு. அதனால பீஷ்மர் வந்து அந்த இடத்துல அம்பு படுக்கையில இருப்பாரு, உடம்பு ஃபுல்லா அம்பு, எல்லா இடத்துலயும் அம்பு. அர்ஜுனர் இந்த அம்பெல்லாம் அப்படியே உடம்ப கிழிச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கு, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட கிருஷ்ணர் போறாரு. கிருஷ்ணர் கூட பாண்டவர்கள் போறாங்க, முனிவர்களும் போறாங்க. பீஷ்மருக்கு கிருஷ்ணரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பீஷ்மர் வந்து கிருஷ்ணரோட மிகப்பெரிய பக்தர், அவருக்கு வந்து கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி யுதிஷ்டர் வந்து இதெல்லாம் தாம் பாவம், அதனால நரகத்துல மட்டும்தான் இருப்பேன், வெளியவே வரமாட்டேன், அப்படிலாம் நரகத்துல இருந்து வெளியவே வரமாட்டேன், சொர்க்கம்னா என்னன்னு என்னால பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய பாவத்தை பண்ணிருக்கேன்னு அவரையே மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. நீங்க ஏதாவது முடிஞ்சதை பண்ணி அவரை காப்பாத்துங்க, ஏன்னா அவர் தான் அடுத்த ராஜா. நம்ம ராஜ்யம் ஒழுங்கா இருக்கணும்னா அவர் ஒழுங்கா இருக்கணும், அவரோட மன அழுத்தம் எதுவுமே இருக்கக்கூடாது, அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்றாரு. பீஷ்மரும் சரி நம்ம பேரன் தானே, நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாரு, உங்க அம்மா உன்னெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவருங்க நீங்க சின்ன வயசுல இருக்கிறப்பவே நீங்க உங்க அப்பாவை இழந்துட்டீங்க, உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்கன்னா உங்க கதையை ஃபுல்லா சொல்றாரு. அதுக்கப்புறமா அவரு இன்னும் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்ச உடனே எல்லா முனிவர்களும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கோஸ்வாமி சித்தர் படிச்சிரு போல அவரே வந்துட்டாரு. எல்லா முனிவர்களும் வந்ததுக்கு அவரால் நகர முடியாதுல்ல, ஏன்னா உடம்பு ஃபுல்லா அம்பு, தலையிலயும் இந்த இடத்துல அம்புதான் இருக்கும், தலை வைக்கிறதுக்காக அர்ஜுனர் வச்சிருப்பாரு. அவர் அப்பயும் என்ன பண்றாரு, தனக்காக அந்த முனிவர்களை அவர் வந்து உபசரிக்கிறாரு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு நகர்ந்து மரியாதை கொடுக்கிறாரு. இதை பார்த்த உடனே எல்லாருமே பீஷ்மருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பீஷ்மர் வந்து சொல்றாரு, நான் என்னோட கடைசி காலத்துல இருக்கேன், நம்ம ஹஸ்தினாபுரத்தை நீ தான் காப்பாத்தணும் அப்படின்லாம் சொல்லி ஊக்குவிக்கிறாரு. யுதிஷ்டரும் கொஞ்சம் மன அழுத்தத்துல இருந்து வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்து 4 கையுடைய அந்த ஒரு ரூபத்தை எடுக்கிறாரு. ஏன்னா பீஷ்மருக்கு அந்த ரூபம் ரொம்ப பிடிக்கும்னு கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் உயிர் போக கடைசி நிமிடங்கள்ல அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாமேன்னு அவரு அப்படியே பண்றாரு.
அவர் உயிர் போக போற கடைசி நிமிடங்கள்ல அவருக்கும் தெரிஞ்சிருந்து தான் என் உயிர் போக போகுதுன்னு. அப்ப யுதிஷ்டிரருக்கும் தெரியுது நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்னு அவரால சொல்ல முடியல. அதனால அவருக்கு தெரியுது நல்ல நேரம் வந்துருச்சுன்னு. அதனால பீஷ்மர் என்ன பண்றாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடல்ல இருந்து வெளியே போயிடுறாரு. அந்த உடல்ல இருந்து வெளியே போன உடனே அவர் வந்து ஒரு உலகத்துக்கு போவார்ல, வேற ஒரு உலகத்துக்கு. அந்த இடத்துலதான் எல்லா கடவுள்களும் இருப்பாங்க. அந்த உலகத்துக்கு போறாரு. இத பார்த்த எல்லா மேல இருக்கிற தேவர்களும் பூவெல்லாம் போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்புறம் யுதிஷ்டிரும் மத்த பாண்டவர்களும் சேர்ந்து அவர் இறந்ததுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கே திருப்பி போயிடுறாங்க. கிருஷ்ணரும் எப்படியோ யுதிஷ்டிர் சரியாயிட்டாரேன்னு விட்டுறாரு. அதுக்கப்புறமா யுதிஷ்டர் தான் ஹஸ்தினாபுரத்தோட ராஜாவா ஆகுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து நல்லாவும் ஆள்றாரு. பாய்.